கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தட்டை, அதாவது இதை தட்டு வடைன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி கருகு விடாத வறுத்துக்கணும். ஸோ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். ஸோ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல, 6லேருந்து 7 பல் பூண்டு இதையும் கிரைண்ட் பண்ணிக்கணும். மிக்ஸிங் பவுலில் அரிசி மாவு 2 கப், அரைச்ச உளுத்த மாவு, காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், ஊற வச்ச கடலை பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஹீட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எல்லா மாவையும் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு வாழை இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் பேப்பரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு உருண்டை வச்சு அதுக்கு மேலே பிளாஸ்டிக் பேப்பரை வச்சு ஒரு தட்டையான கிண்ணியால் அழுத்துங்க. ஸோ இதே போல் எல்லா உருண்டைகளையும் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வானல் ஆயில் சூடு பண்ணிவிட்டு எல்லா தட்டையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துட்டா டேஸ்டான தட்டை ரெடி. இது போல் ரெசிபிக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.